2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டிங்க இப்போ ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு மார்ச் 4 2026 அன்னிக்கு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட அரையிறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்தோட மோதுது. ரொம்ப முக்கியமான இந்த மேட்ச் இந்தியாவோட கொல்கத்தாவுல இருக்கிற பிரபலமான ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல நடக்கப் போகுது. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிற டீம் ஃபைனல்ல ஒரு இடத்தை பிடிக்கும். இந்தியா இலங்கை 2 நாடுகளும் சேர்ந்து நடத்துற இந்த 10வது T20 உலகக்கோப்பை பிப்ரவரி 7ல இருந்து மார்ச் 8 வரைக்கும் நடக்குது. இதுல மொத்தம் 20 அணிகள் கலந்துக்கிட்டு 55 போட்டிகள்ல மோதுறாங்க. தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து 2 டீமுமே ரொம்ப கடினமான போட்டிங்க வழியாத்தான் இங்க வந்திருக்காங்க. அணிகள் கொண்ட 4 குரூப் ஸ்டேஜ் அப்புறம் சூப்பர் 8 சுற்றுன்னு பல கட்டங்களை கடந்துதான் இந்த நாக் அவுட் போட்டிக்கு அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த மேட்சோட முக்கியத்துவம் என்னன்னா T20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இந்த 2 பலம் வாய்ந்த அணிகளும் ஒரு அரையிறுதிப் போட்டியிலையோ இல்லை ஒரு நாக் அவுட் மேட்ச்லையோ மோதுறது இதுதான் முதல் தடவை. T20 உலகக்கோப்பை போட்டிகள்ல தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய சாதகம் இருக்கு. பிளாக் கேப்ஸ் அணிக்கு நியூசிலாந்துக்கு எதிரா இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா தோத்ததே இல்ல. இந்த வரலாற்று சாதனை ஒரு பக்கம் இருக்க 2 அணிகளுமே அவங்களோட முதல் T20 உலகக்கோப்பையை ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு ரொம்ப பரபரப்பான வரலாற்று சிறப்புமிக்க போட்டியா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பையில சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து மேல ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தி இருக்காங்க. இந்த தொடர்ல இதுவரைக்கும் 5 தடவை மோதி இருக்காங்க. 2007ல நடந்த முதல் உலக கோப்பையில இருந்து 2009, 2010, 2014 அப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்க 2026 உலக கோப்பையில நடந்த ஒரு மேட்ச்னு இந்த 5 தடவையுமே புரோட்டியாஸ் அணிதான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2026 உலக கோப்பையில கடைசியா அகமதாபாத்ல நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்தை 7 விக்கெட் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க. இது செமி ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. மொத்தமா நடந்த T20 சர்வதேச போட்டிகள்ல பார்த்தோம்னா 2 நாடும் மொத்தம் 19 மேட்ச் விளையாடியிருக்காங்க. இதுல சவுத் ஆப்பிரிக்கா 12 மேட்ச்சும் நியூசிலாந்து 7 மேட்ச்சும் ஜெயிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல சவுத் ஆப்பிரிக்கா மேலேயேதான் கை ஓங்கியிருக்கு. இவ்வளவு வரலாற்று ரீதியான சாதகம் இருந்தாலும் நியூசிலாந்து அணி எப்பவுமே விடாமுயற்சியோட விளையாடுறதுக்கும் ஐசிசி தொடர்கள்ல முக்கியமான கட்டங்கள்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் பேர் போனவங்க. அதனால நாக் அவுட் சுற்றுல அவங்க ஒரு பயங்கரமான எதிர்க்கவே முடியாத பலமான அணியா பார்க்கப்படுறாங்க. ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் ஐ எடுத்துக்கிட்டோம்னா அது பொதுவாவே சமநிலையான தன்மையை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேகப்பந்து வீச்சுக்கும் சரி சுழற்பந்து வீச்சுக்கும் சரி ரெண்டுக்கும் சப்போர்ட்டா இருக்கும். அதனால இந்த பிட்ச் மேட்சோட போக்க தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கும். 2 அணிகளும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களோட வியூகங்களை மாத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை அரையிறுதிக்கு அவங்க வர்றதுக்கு முக்கிய காரணமே குழு நிலையிலேயே அவங்க காட்டுற சிறப்பான ஆட்டம்தான். அதுக்கு ரொம்பவே பலமான வேகப்பந்து வீச்சு கூடவே ஆழமான பேட்டிங் வரிசை வலு சேர்க்குது. அவங்களோட முக்கிய வீரர்களா நல்ல வேகம் ஸ்விங் பண்ற திறமையுள்ள அதிரடி வேகப்பந்து வீச்சாளர்கள் இருப்பாங்க. கூடவே பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலையுமே கலக்கற ஆல் ரவுண்டர்களும் அவங்க அணிக்கு பலம் சேர்ப்பாங்க. அவங்களோட பேட்டிங் பலம்னு பார்த்தா அதிரடியா ஆடக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் நெருக்கடியான சூழ்நிலைகளையும் அசால்ட்டா சமாளிச்சு பழக்கப்பட்ட அனுபவம் வாய்ந்த ஃபினிஷர்களும் தான். T20 கிரிக்கெட்ல புரோட்டியஸ் அணி தொடர்ந்து டாப் டீம்கள்ல ஒன்னா இருக்கிறாங்க. தனிப்பட்ட வீரர்களோட திறமையும் ஒருங்கிணைந்த அணி வியூகமும் சேர்ந்த ஒரு கலவைதான் இதுன்னு சொல்லலாம். இந்த தொடர்ல சூப்பர் 8 சுற்றுல யார்கிட்டயும் தோக்காம வந்த அவங்களோட சமீபத்திய ஃபார்ம் அவங்க சாம்பியன் கனவை இன்னும் உறுதிப்படுத்துது. டீமோட கவனம் என்னன்னா பதட்டப்படாம அமைதியா இருந்து அவங்க பிளான்களை சரியா நடைமுறைப்படுத்துறதுதான். குறிப்பா பவர்பிளே அப்புறம் டெத் ஓவர்ஸ்னு T20 போட்டிகள்ல முடிவே பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுற முக்கியமான கட்டங்கள்ல இது ரொம்பவே அவசியம். அவங்களோட ஃபீல்டிங் யூனிட் வழக்கமாவே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பவுண்டரி போகக்கூடிய பந்துகளை டாட் பாலா மாத்துறதுலையும் ரன் அவுட் வாய்ப்புகளை உருவாக்குறதுலையும் அவங்க ரொம்ப முக்கிய பங்காற்றுவாங்க. நியூசிலாந்து அணி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வருதுன்னா அவங்களோட அடையாளமே கட்டுக்கோப்பான பவுலிங் திட்டமிட்டு ஆடுற பேட்டிங் அப்புறம் சூப்பரான ஃபீல்டிங் தான். பிளாக் கேப்ஸ் அணி பெரும்பாலும் அனுபவ வீரர்களையும் புதுசா வர்ற இளம் திறமைகளையும் நம்பிதான் இருக்கும். அவங்களோட பவுலிங் அட்டாக்ல பொதுவா துல்லியமா பந்து வீசுற ஃபாஸ்ட் பவுலர்களும் தந்திரமான ஸ்பின் பவுலர்களும் கலந்து இருப்பாங்க. எதிரணி ரன் எடுக்கிறத கட்டுப்படுத்துறதுலையும் முக்கிய சமயங்கள்ல விக்கெட் எடுக்கிறதுலையும் இவங்க கைதேர்ந்தவங்க.
பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி பொதுவா திட்டமிட்ட அதிரடிக்கு பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு அப்புறம் இன்னிங்ஸோட கடைசி பகுதியில வேகமா ரன் சேர்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல தொடர்ந்து கடைசி கட்டம் வரைக்கும் வந்திருக்காங்க. பல செமிஃபைனல்ஸ், கடந்த T20 உலகக் கோப்பைகள்ல ரன்னர் அப்னு இவ்வளவு நல்லா ஆடினாலும் இன்னும் T20 உலகக்கோப்பை டைட்டில் மட்டும் அவங்களுக்கு எட்டாக்கனியாவே இருக்கு. அதுதான் அவங்களோட கடைசி இலக்கு. பலதரப்பட்ட பிட்ச் கண்டிஷன்களுக்கு, குறிப்பா இந்தியா, ஸ்ரீலங்கா மாதிரி சப் கான்டினென்டல் மைதானங்கள்ல ஏத்த மாதிரி மாறி ஆடற அவங்களோட திறன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும். இந்த டோர்னமெண்ட் ஃபார்மட்ல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரா அவங்களுக்கு இருக்கிற ஒரு சறுக்கலை சரி செய்ய போராடும்போது அணியோட ஒற்றுமையும் அழுத்தமான சூழல்ல நல்லா ஆடற திறனும் ரொம்பவே நம்பப்படும். ரெண்டு அணிகளும் இந்த முக்கியமான செமி ஃபைனலுக்கு தயாராகிட்டு இருக்க இந்த நேரத்துல கிரவுண்ட்ல அவங்க கையாள போற யுக்திகள் தான் ரொம்ப முக்கியமாயிருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவோட மிரட்டலான வேகப்பந்து வீச்சு, ஆட்டத்தோட ஆரம்பத்துல கிடைக்கிற ஸ்விங் சீம் மூவ்மெண்டை நல்லா பயன்படுத்திக்க பாப்பாங்க. அதே சமயம் அவங்களோட ஸ்பின்னர்கள் ஈடன் கார்டன் பிட்ச் ஒருவேளை ஸ்பின்னுக்கு கை கொடுத்தா மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோலா பந்து வீசணும்னு பாப்பாங்க. அவங்க பேட்டிங் யூனிட் நியூசிலாந்தோட கட்டுக்கோப்பான பந்துவீச்சை எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது முக்கியம். ஒரு சவாலான ஸ்கோரை அடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல அதை சேஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பு அவங்க கையில இருக்கு. நியூசிலாந்தை பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்காவோட ரிதமை உடைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸ்மார்ட்டான பந்துவீச்சு மாற்றங்கள், ஃபீல்டிங் செட்டிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப அவசியமா இருக்கும். அவங்களோட பேட்ஸ்மேன்கள் புரோட்டீஸோட அச்சுறுத்தலான பந்து வீச்சை சமாளிக்கணும். குறிப்பா சவுத் ஆப்பிரிக்காவோட முக்கிய விக்கெட் டேக்கர்ஸ்க்கு எதிரா ரன் வேகத்தை குறையாம பார்த்துக்கணும். ரெண்டு அணிகளுக்குமே நல்லா தெரியும், தப்பு இல்லாம ஆடணும், தனிப்பட்ட வீரர்களோட பங்களிப்பு சிறப்பா இருக்கணும், கேம் பிளானை கச்சிதமா செயல்படுத்துறது, இது எல்லாம்தான் மார்ச் 8ஆம் தேதி நடக்க போற ஃபைனலுக்கு முன்னேற ரொம்ப முக்கியம்னு. இந்த செமி ஃபைனல் ஒரு விறுவிறுப்பான போட்டியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கிரிக்கெட் உலகத்தோட போட்டி மிகுந்த இந்த ரெண்டு நாடுகளோட பலம், அவங்க பயன்படுத்த போற யுக்திகள், இதையெல்லாம் இந்த மேட்ச் வெளிப்படுத்தும். ஏன்னா அவங்களுடைய முதல் ஐசிசி ஆண்கள் T20 உலகக் கோப்பையை வெல்லணும்னு ரெண்டு அணிகளுமே ரொம்ப தீவிரமா இருக்காங்க.